கடலையை வந்து நான் இரவு ஃபுல்லாவே ஊற வச்சிருக்கிறேன். கடலையும் அரிசியும் போட்டு அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். நிறவாசிய பாருங்க எப்படி பட்டு போல அரைச்சிருக்கேன். தோசைக்கெல்லாம் மாவெல்லாம் குழைச்சு நல்ல வடிவா புளிக்க வச்சிருக்கிறேன். பாருங்க மாவு இப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க மாவு இப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லி 2 சம்பல்லையும் தொட்டு தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் பச்சை சம்பல் அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவத்து சம்பல் மடிச்சிட்டு வாய் வைப்பான். அந்த மாதிரி இருக்கு. ஆனா இத வந்து கடலை தோசை என்று ஒரு தருமே சொல்ல மாட்டேன். அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த கொண்ட கடலையில வந்து சூப்பரா சுவையான மொறு தோசை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சுட்டு காட்ட போறேன். அதோட அதுக்கு வந்து என்னென்ன தயார் செய்யறது, அந்த தோசை வந்து எப்படி வருது, என்ன சுவையில வருது என்றெல்லாம் நீங்க இன்றைக்கு பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட விஆர் விளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலினையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கு. ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன கடலையில தோசை சுடுறேன்னு சொல்லி பாப்போம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தோசைக்கு வந்து மாக்கிழவை வந்து தயார் செய்ய போறோம். அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா கடலையில தான் வந்து தோசை சுட போறோம். அதுக்கு முதல் நாங்க கடலையில தோசை சுடுறதுக்கு மாக்கிழவைக்கு என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னால் கடலையை வந்து நான் இரவு ஃபுல்லாவே ஊற வச்சிருக்கிறேன். நான் வந்து பின்னேரம் தான் தோசை வந்து சுட போறேன். அதால காலமையை வந்து தோசைக்கு வந்து மாவு வந்து அரைச்சி வைக்கணும். பாத்தீங்களா, கடலை வந்து நல்லா ஊறி இருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளை பச்சை அரிசியும் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுக்கிறோம். பாத்தீங்களா அப்படி ஊறி இருக்குன்னு சொல்லி நல்லா வந்து ஊறிட்டு இனி வந்து நல்ல வடிவா மிக்சியில போட்டு நல்ல என்னன்னு சொல்றோம் நல்ல கூலா அரைக்கணும். என்ன சொன்னா கடலை வந்து கொஞ்சம் அரைப்படுற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதால வந்து முதல் கடலையை போட்டு நல்ல வடிவா அரைச்செடுக்கணும். இதுல வந்து நான் 2ஆ பிரிச்சு தான் கடலையை வந்து போட போறேன். என்ன சொன்னா முழுக்க போட்டா அரைப்படாது. இதோட வந்து கொஞ்சம் அரிசியும் போடுவோம். இதுக்கு வந்து இப்ப கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்செடுக்கணும். தண்ணி விடாமல் வந்து அரைச்செடுக்கலாது. அப்ப நாங்க தோசைக்கு எப்படி அரைச்செடுப்போமோ அதே போல நல்ல பட்டு போல அரைச்செடுக்கணும். இந்த அரிசிக்கு மேல தண்ணி இருந்தா ஓகே, நல்ல கூலா வரும். அப்படி காணாட்டிக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் கடலையும் அரிசியும் போட்டு அரைச்செடுத்தோன்னு வந்துட்டேன். நிறவாசிய பாருங்க எப்படி பட்டு போல அரைச்சிட்டு இப்ப கையில தொட்டு பாக்க தெரியும். இப்ப நாங்கள் அரைப்படாட்டிக்கு கையில வந்து இப்படி சொரண்டு இருக்கு. இப்ப வந்து நல்லா அரைப்பட்டுட்டு பாருங்க இப்படி அரைப்பட்டுருக்கோன்னு சொல்லி நம்ம வந்து இந்த பானைக்கு தான் தோசைக்கு வந்து குழச்சி வைக்க போறோம். அப்ப இந்த பானைக்கே வந்து இதை விடுவோம். பாத்தீங்களா இப்படி கூலா இருக்குன்னு. இப்ப வந்து மிச்சம் இருக்க கடலையும் அரிசியையும் வந்து அரைச்செடுப்போம். ஏனண்டா இது வந்து சின்ன கப் தானே, அப்ப ஃபுல்லா போடல. அதுக்கு முதல் என்னண்டா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சாதான் நல்ல பட்டு போல அரைப்படும். எப்பவுமே நாங்க தோசைக்கு குழச்சி வைக்க கொஞ்சம் பெரிய பாத்திரமா தான் எடுக்கணும். அதுக்கு அரைவாசிக்கு வந்து மா இருக்கணும். ஏன்னு சொன்னா பேண்டு வந்து பொங்கி கொண்டு வரும். பேண்டு வந்து சட்டி வந்து காணா வந்துடும். அதுக்கான கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு தான் எப்பவுமே தோசைக்கு இட்லிக்கெல்லாம் குழச்சி வைக்கணும். இதுக்கு வந்து நாங்க தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்ல பட்டு போல அரைச்சு கொண்டு வருவோம். தண்ணி வந்து நாங்கள் என்னத்தை அரைக்க போறோமோ அதுக்கு மேல வந்து தண்ணி நிக்கணும். மாக மேல இருந்தா இப்ப மிக்சி கப்புக்கால வெளியில வந்துடும். அதால வந்து நல்ல கணக்கா மட்டுக்க விடணும். இதே வந்து நல்ல பட்டு போல அரைச்சு கொண்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அரைச்சு எடுத்தாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதே போலயே நல்ல பட்டு போல அரைச்சு எடுத்துட்டேன். இதே வந்து இந்த பானைக்கு ஊத்திட்டு இதுக்கு வந்து மா எதுவுமே கலக்க தேவையில்லை. இப்படியே வந்து தோசை சுடலாம். இனி வந்து இப்படியே மூடி வைக்கணும். மூடி வச்சா மா வந்து நல்லா புளிச்சிடும். நாங்கள் வந்து பின்னேரம் எடுத்து சுட சூப்பரா வந்து தோசை வந்து வேற நல்ல பஞ்சு போல.
பாருங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தோசை மாவு வந்து இந்த வெட்டுக்கு கீழே தான் நிக்குது. நான் பின்னேரம் காட்டைக்க பாருங்க மாவு வந்து இந்த அளவுக்கு பொங்கி இருக்குமென்னு சொல்லி. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதுக்கு வந்து எந்த விதமான அப்பச்சோடா வந்து பயன்படுத்தல. அதோட மாவுமே சேர்க்கல. மாவு வந்து சேர்க்க கூடாது கடலை தோசைக்கு. நீ வந்து தோசை சுடைக்க பாப்பேன். நான் வந்து காலையிலேயே நல்ல வடிவா தோசைக்கெல்லாம் மாவெல்லாம் குழைச்சு நல்ல வடிவா புளிக்க வச்சிருக்கிறேன். பாருங்க மாவு இப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லி. பாருங்க மாவு இப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா எப்படி இருக்குண்டு. நாங்க வீடியோ எடுக்கக்குள்ள காலமே எப்படி வட்டுக்கு கீழே இருந்து இப்ப பாருங்க எவ்வளவு அதுக்கு வந்துட்டு பாத்தீங்களா இங்க பாருங்க கட்டி மாதிரி இருக்கு. பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா எப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லி. நான் வந்து எந்த விதமான அப்பச்சோடாமே வந்து பயன்படுத்தல. இது வந்து தனி கடலையும் அதோட அரிசியும் அதோட பாத்தீங்க சொன்னா கொஞ்சம் வெந்தயம் தான் நான் சேர்த்துருக்கேன். பாத்தீங்களா இப்படி புளிச்சு அப்படி பொங்கி இருக்குன்னு சொல்லி. பாத்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா கலந்து விடணும் கரண்டியால. பாத்தீங்களா நல்லா புளிச்சுட்டு. இப்ப நீங்க இரவு இது வந்து நாங்க காலமா குளிச்சு எங்களுக்கு வந்து இரவு சாப்பாடு தான் நாங்க சுட போறோம். இதே நீங்க காலையில சுடுறோம்னு சொன்னா பின்னேரம் போலவே நல்ல வடிவா கடலையெல்லாம் நல்ல வடிவா ஊற வச்சு அரைச்சு இப்படி வச்சிங்கன்னு சொன்னா சூப்பரா வரும். நல்ல பஞ்சு போல மொறு மொறு தோசை நல்ல சூப்பரா சுடலாம். பாத்தீங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க மாவு வந்து உப்பு வந்து போடையில அதால வந்து இப்ப உப்பு போட்டு கரைக்க போறேன். தேவையான அளவு தூள் உப்பு. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் தூள். நீங்க போட விருப்பம் இல்லைன்னா போடாமலும் விடலாம். மஞ்சள் போட்டா தான் நல்லா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து தாளிச்சு வச்சிருக்கிறேன். அதையும் போட்டுதான் இந்த தோசை சுட போறேன். நல்ல வாசமா இருக்கும் நாங்க தாளிச்சு போட்டோம்னு சொன்னா. இப்ப வந்து இதை நல்ல வடிவா கலந்து விடணும். இதுக்கு வந்து தண்ணி வந்து நான் சேர்க்கலன்னு சொன்னா எனக்கு வந்து கணக்கா இருக்குது. தோசை சுடுறதுக்கு வந்து கணக்கா இருக்கு. அதால வந்து நான் தண்ணி சேர்க்கல. கொஞ்சம் கட்டி என்ன சொல்றேன் அந்த கட்டி பதத்துல இருந்தா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து சுடலாம். எனக்கு வந்து இந்த தோசை வந்து ஊத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தோசை வந்து சாப்பிடுறதுக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு நான் என்ன செய்து வச்சுக்கிறேன் என்றால் சூப்பரான பச்சை மிளகாய் சம்பல் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன். நல்ல தேசி புளி எல்லாம் விட்டு சூப்பரா அரைச்சி வச்சிருக்கிறேன். அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா செத்த மிளகாய் சம்பல் நல்ல வடிவா இதை கொஞ்சம் கட்டியா அரைச்சி வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் தண்ணி பதன அரைச்சி வச்சிருக்கிறேன். என்ன சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த தோசையோட தொட்டு சாப்பிடறதுக்காண்டி. இந்த தோசையோட தொட்டு சாப்பிட சும்மா வேற லெவல்ல இருக்கு. இப்ப என்ன நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு தோசைக்கல்ல வச்சுட்டு தோசைய வந்து சுடுவோம். நல்லா மொறு மொறு தோசை. இப்ப வந்து அடுப்பை மூட்டிட்டு தோசைக்கல்ல வந்து வைப்பேன். இப்ப வந்து தோசைக்கல்ல வந்து சூடாக வைப்போம். அடுப்புல தோசைக்கல் வந்து சூடாட்டு அதுக்கு மேலாக நாங்க எண்ணெயால துடைச்சி விடுவோம். இப்ப வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடாகட்டும். இப்ப வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடாயிட்டு வந்து மாவை விட்டு தோசை வந்து சுடுவோம். நல்ல வடிவா சுற்றி விடணும். சுத்திட்டு சைட்டுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து விடணும். நான் தேவையில்லைன்னு சொன்னா நான் தோசைக்கல்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் இது பூசி இருக்கிறபடியா இப்ப வந்து எண்ணெய் தேவையில்லை. நீங்க வேணும்னு சொன்னா நெய்யும் விட்டு சாப்பிடலாம். நெய் சாப்பிட்றாக்கள் தோசைக்கு வந்து நெய் விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. இப்போ வந்து தோசை வந்து நல்ல வடிவா அங்கால் பக்கம் வேகணும். வேகின அப்புறம் தான் நான் மெட்ட பக்கம் வந்து திருப்ப போறேன். இந்த தோசைக்கு வந்து நான் உளுந்து வந்து எதுவுமே பயன்படுத்தல. பாத்தீங்க சொன்னா மெட்ட பக்கம் வந்து திருப்ப போறேன். நடுவு கொஞ்சம் பிஞ்சிட்டு தான் அது பிரச்சனை இல்லை. முதல் தோசை வந்து அப்படித்தான் மேடம்
ஆனா நல்ல மொறு பண்ணீங்க சைட் பக்கம். மெல்லிசா சுடுறீங்க. நான் வந்து தோசை வந்து மெல்லிசா தான் சொன்னேன், அதான் டேஸ்டா இருக்கு. ஆனா சில பேர் வந்து மொத்தமா சுடுவினா. இப்ப வந்து தோசை நல்லா வெந்துட்டுது, இறக்குவோம் இதை. இறக்கி குட்டிக்குள்ள போடுவோம். பாத்தீங்களா இப்படி மெல்லிசா இருக்குன்னா, மெல்லிசா சுடுறபடியா தான் இந்த நடுவுல எல்லாம் பீயுது, மற்றபடி எதுவும் இல்லை. இதுல வாசமா இருக்குது. நல்ல வாசனை இருக்கு. பண்ணறையா தான். நெருப்பு வந்து தோசைக்கு வந்து கொஞ்சம் குறைவா தான் வச்சிருக்கோம். சொன்னா எனக்கு கீழால வந்து எரிஞ்சிடும், அதுக்காண்டிதான் நெருப்பு கூட எரிஞ்ச. நான் வந்து பாலை தான் வச்சு எரிக்கிறேன். பாலையில வந்து தென்னம்பாலை தோசை மற்ற பாத்தீங்கன்னா புட்டு அதெல்லாம் அவிக்கிறதுக்கு பாலையை வந்து பயன்படுத்தலாம். சொன்னா அதெல்லாம் பக்கன்னு முடிஞ்சிடும். அதால வந்து பாலையை வச்சு நாங்க எரிச்சு கொள்ளலாம். அந்த விறகு வந்து தேவையில்லை. இதே இட்லி இடியப்பம்னு சொன்னா கட்டாயம் வந்து விறகு வேணும். சொன்னா தண்ணி கொதிச்சு அது அவியணும். ஆரோரா கேட்டு இருந்தது உளுத்த மாண்டா என்னன்னு சொல்லி. உளுத்த மாண்டு சொன்னா இப்ப நாங்க சாதாரணமா கடையில வந்து உளுந்த வாங்கிட்டு அதை வறுத்து அது இந்த தோல் எல்லாம் நீக்கிட்டு மில்லில கொடுத்து திரிச்சு எடுக்கணும். அதான் வந்து உளுத்தம்மா. இது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் மொத்தமா வந்து ஊத்தினா பாருங்க, இது வந்து பிய்யார். அது மெல்லி சவுதினோடையதான் அது கொஞ்சம் பிஞ்சிட்டு நடுவுக்கு. இதுல மொறுமொருண்டு இருக்கு. எங்க டோனி வந்து எனக்கு காவலுக்கு வந்து எப்பவுமே இருப்பான். நான் வீடியோ எடுக்க பக்கத்திலேயே வந்து இப்படியே நித்துறதையும் கொண்டு இருப்பாரு. நான் பாத்துக்கொண்டு என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் எல்லாம் பாப்பான்னு இருந்து வடிவா. தோசை வந்து வெந்துட்டு இறக்க போறேன். இனி வந்து எல்லா தோசையும் வந்து சுட்டு முடிச்சுட்டு பாப்பேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா நான் எனக்காக மெல்லி சவுதி அப்படியே தட்டோட வச்சிருக்கேன். ஏன்னு சொல்லுங்க பாப்பா, எல்லாம் மொறுண்டு இருக்கு. பாத்தீங்களா எப்படி இருக்கு? இப்படி தோசை இந்த கடைசி அந்த தட்டுல அப்படியே விட்டு கொஞ்ச நேரம் அந்த தணலி அப்படியே விட்டுட்டு சாப்பிட்டா நல்ல இதெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிட்டு நல்ல மொறுண்டு இருக்கு. சரிங்களா? கொண்டக்கடலை தோசை வந்து இப்ப சூப்பரா வந்து சுட்டு முடிச்சுட்டேன். நல்ல மெதுமையா நல்ல பஞ்சு போல நல்ல மொறுண்டு இருக்குது. இனி நான் வந்து சாப்பிட போறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா நான் தோசை தட்டுல விட்டெடுத்த தோசை. இது பாத்தீங்கன்னு சொன்னா நான் முதல் சுட்ட தோசை. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல ஓட்டை இல்லாம இருந்து அந்த புளிச்சிருந்தா அப்படியெல்லாம் தோசையில வந்து நல்ல ஓட்டை விழும். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லபடியா வெந்து நல்ல மொறுண்டு இருக்குது. என்ன சாப்பிடுவோம். இப்ப நான் வந்து தோசை வந்து சாப்பிட போறேன். கொண்டக்கடலை தோசை. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளச்சம்பல் பச்சை இந்த சம்பல்லையும் தொட்டு தான் சாப்பிட போறேன். கொஞ்சம் பச்சை சம்பல், அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சிவத்து சம்பல் மடிச்சிட்டு ஒரு வாய் வைப்பான். அந்த மாதிரி இருக்கு. ஆனா இதை வந்து கடலை தோசைன்னு ஒரு தருமே சொல்ல மாட்டேன். சொன்னா நாங்க உளுந்து தோசை எப்படி சுவையில இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்குது. கடலை போட்டிருக்கோம்னு ஒரு தருமே கண்டுபிடிக்க மாட்டேன். இப்ப நாங்க தெரியாமல யாருக்குன்னு நாங்க சுட்டு கொடுத்தோம்னு சொன்னா ஒரு தரம் வந்து கண்டுபிடிக்க மாட்டேன். நல்லா சுவையாகவும் இருக்கு, அதோட நல்ல மெதுமையாகவும் இருக்குது கடலை தோசை. நீங்களும் வந்து இதே போல வீட்டுல வந்து கடலையும் அரிசியும் வெந்தயம் மட்டும்தான், வேற எந்த பொருளுமே தேவையில்லை. இலகுவாக வந்து வீட்டிலேயே தோசை வந்து சுடலாம். இது பாத்தீங்கன்னு சொன்னா டயட்ல இருக்கிற ஆளுகளுக்கு வந்து நல்லது. இந்த கடலை தோசை வந்து 2-3 சுட்டு சாப்பிட்டாலே நல்ல புரோட்டீன் சத்தும் வந்து கூடுதலா இருக்குது இதுல. அதால வந்து நல்லது. நீங்களும் இதே போல வீட்டை கடலை தோசை சுட்டு சாப்பிடுங்க. நாங்கள் வந்து இதோட இந்த காணொலி வந்து முடிச்சு கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும். பாய்.